உங்களுக்கு யோசிக்க டைம் வேணும். எனக்கு நல்லா புரியுது. தாராளமாக யோசிச்சு நல்லதொரு முடிவு சொல்லுங்க. என்ன? அப்போ நான் வரேன். தேங்க்ஸ் ஃபார் த டீ. என்ன தொல்காப்பியன் ஓட்ட கேட்டுட்டு இருந்தீங்களா? இல்லங்க, நான் திறக்கலான்னு கையை வச்சேன், நீங்க காலை வாரி விட்டீங்க. ஏய் அபி, என்னாச்சு? என்ன மேட்ரு? எனக்கு ஆச்சரியமா இருக்கு உஷா. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப கண்ணியமா தன்னோட சைடை எடுத்து சொன்னாரு. ஒரு தப்பான பார்வை இல்ல, ஒரு தப்பான வார்த்தை இல்ல. ரியலி எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஆள் பாக்குறதுக்கு ஏதோ மாதிரி இருந்தாரு, எதுவுமே சொல்ல முடியல. ஆனா நீ சொல்றத வச்சு பார்த்தா ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாரு போல இருக்கே. என்ன பண்ணலாம் உஷா? ஐயோ, நீ தான் டிசைட் பண்ணணும். அதான் யோசனையா இருக்கு. இதுல என்ன யோசனை வேண்டி இருக்கு? நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஆமா, உண்மைதான். அவர்கிட்ட உனக்கு எந்த விதமான போலித்தனமும் தெரியலல்ல? சச்சே, துளி கூட இல்ல. அப்புறம் என்ன? என்ன அபி இவ்ளோ இழுக்கற? ஒரு முடிவு சொல்லு. நான் ஒத்துக்கலாம் தான் இருக்கேன். கை கொடு, கை கொடு. கங்க்ராட்ஸ். அம்மா, கல்யாணம் எப்போ டிசைட் பண்ணியாச்சா? அம்மா, ஹனிமூன் எங்க போற? ஹனிமூன் எங்க போறன்னு சொல்ல. சிங்கப்பூரா, மலேசியாவா? ஐயோ அபி, வெக்கப்படுறியா? அவ எல்லாத்தையும் கேட்காத. பார்த்ததே இல்லையே. அபி, இதுக்காவது நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கணும். சரி, கண்டிப்பா. எங்க போலாம்னு சொல்லு. முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. எவ்வளவு வேலை இருக்கு. புடவை எடுக்கணும், நகை எடுக்கணும். அபி, வாங்க வாங்க வாங்க. முகத்துல ஒரு புது கலையே தெரியுது. எப்படி இருந்தது மீட்டிங்? என்ன என்ன மீட்டிங்? உள்ள வா 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 வா. ஏய், என்னடி இருக்குது பாரு. ஆமா ஆமா. என்ன இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நாள், அதான். என்னம்மா அது? இவ ஒரு மாதிரியா பேசுறா. என்னம்மா நீயும் ஒரு விதமா சிரிக்கிற? என்ன ஆனந்தி? பாஸ்கர் இன்னைக்கு உன் ஆபீஸ்ல பார்க்க வந்தாரா? ஓ, அதானா? ஆமா, நானே இப்பதான் வரேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் ஆபீஸ் அட்ரஸ் எங்கிட்ட தான் வாங்கிட்டு போனாரு. சரி சரி, உள்ள வாங்க பேசலாம். பேக் கொடுக்க. அக்கா, அவருக்கு இப்ப நம்ம வீட்ல பெரிய மெஜாரிட்டிக்கா. அம்மா முகத்துல பாரு எவ்வளவு சந்தோஷம். அட, உன் முகத்துலயும் அதுக்கான நிலவரம் தெரியுது. ஏய், சும்மா இருடி. அபி, அவர் உன்கிட்ட என்ன பேசினாரு? அதுவா? அக்கா, அவர் இன்னைக்கு வந்திருந்தப்போ ஒரு முழுமையான ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கிட்டாரு தெரியுமா? அவர் நிஜமாவே ஒரு ஜென்டில்மேன் தான். அப்படி போட அருவாள. ஏய், விளையாடாம கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டே? நீ சொல்லு அபி. அவர் ரொம்ப நல்ல விதமா தாமா பேசினாரு. என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா கூட அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அவர் பேச்சு எடுபடாதுன்னு தான் விட்டுட்டாராம். அப்புறம் அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட எல்லாம் தெளிவா சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாராம். வீட்டுக்கு வந்தப்போ எங்க கிட்டயும் இதெல்லாம் சொன்னாரு. இந்த காலத்துல இப்படி ஒரு பையன் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம்மா. அவர் சொன்னதுலயே ஒரு விஷயம் தாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மத்தவங்களோட ஃபீலிங்ஸை அவர் மதிக்கிறாரு. யாரையும் புண்படுத்த கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. எனக்கு ஒரு விஷயம் தான் சரியா படல. அன்னைக்கு அவங்க வீட்டு ஆளுங்க லூஸ் மாதிரி பேசினப்ப அவர் ஏன் அவங்கள அடக்கல, திட்டல? அதான் அதுக்கான காரணத்தை அவரே சொன்னாரே. அந்த மாதிரி எல்லாம் பண்ணா அவங்க இன்னும் ஜாஸ்தி பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னாரே. சரிம்மா, அப்படியே இருக்கட்டும். ஆனா அந்த மாதிரி குடும்பத்துல நம்ம அபி மருமகளா போறது சரிதானா? மத்தவங்கள பத்தி நமக்கு என்னடி கவலை? கட்டுக்க போறவன் நல்லவனா இருந்தா போதாதா? என்னக்கா, நீ என்ன ஃபீல் பண்ற? அவர் நல்லவராத்தான் தெரியுறாரு.
அது போதும்டே. கட்டின புருஷன் நல்லவனா இருந்தா அதுவே போதும். எல்லாம் நல்லபடியா அமைஞ்சு புருஷன் சரியில்லைன்னா அது ரொம்ப மோசமான வாழ்க்கை ஆயிடும். அம்மா, நீ அபிய கன்வின்ஸ் பண்ண பார்க்காத. இது அவ எடுக்க வேண்டிய முடிவு. அபிகா, உன் மனசுல நீ என்ன நினைக்கிற? எனக்கு அவரு நல்லவர்னு தான் படுது. அப்புறம் என்ன, சரின்னு சொல்லுடி. இருந்தாலும் உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு என்ன என்ன சின்னதா ஒரு இது? இல்ல, அவசரப்பட வேண்டான்னு மனசுல ஒரு ஓரத்துல தோணுது. என்ன அபி சின்ன புள்ள மாதிரி பேசுற? இது பாரு, இந்த மாதிரி அர்த்தம் இல்லாம ஏதாவது சொல்லி சொல்லி கல்யாணத்தை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. காலம்தான் விரயமாகும். உனக்கும் வயசாகுதுல்ல. உனக்கு அடுத்து 2 தங்கச்சிங்க வளர்ந்து நிக்கிறாங்க. அம்மா, சம்பந்தம் அமையாம தள்ளி போனா அது வேற. ஆனா ஒரு நல்ல மனுஷன் உன்னை தேடி வந்து கட்டிக்கிறேன்னு சொல்றப்போ அதை தள்ளி போடுறதுல அர்த்தமே இல்ல. பேசாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அபி. அதுக்கான வேலைகளை மடமடன்னு பார்க்கலாம். ஒத்துக்கோம்மா. சரிம்மா. தேங்க்யூ. ஆமா, மனோகர் எங்க? வெளியில போயிருக்காண்டி. சரியான இவன், எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கிறது இல்ல. இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். இந்த நேரம் பார்த்து அவன் வீட்ல இருக்க மாட்டானே. ஏய், அவனை திட்டாதுங்கடி, வந்துடுவான். சரிம்மா, இப்போ முடிவு பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நீ தான் கைட் பண்ணணும். ஆமாம்மா, இந்த வீட்லயே கல்யாணம் பண்ண அனுபவம் உனக்கு தான் இருக்கு. வாலு, சீன் சொல்ற அளவுக்கு கல்யாணம் என்ன அவ்வளோ கேவலமா? சும்மா இருடி. இப்பவே என் மனசுக்கு மலைப்பா இருக்கு. ஆம்பளை இல்லாத வீடு, மனோகர் வேற சின்ன பையன். எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறேன்னு என் மனசுல படபடன்னு இருக்கு. அபி, ம், உங்க சித்தப்பா வீட்டுக்கு சொல்லி அனுப்பலாமா? என்னது, சித்தப்பாவா? யார் அந்த ஆளு? புது உறவா? என்னடி இப்படி பேசுற? பின்ன நீ பாட்டு திடுதுப்பிட சித்தப்பான்னு சொல்ற. அவர் யார் நமக்கு? உங்க அப்பாவோட கூட பிறந்தவருடி. கூட பிறந்தது ஒரு விபத்துமா. கூட பிறந்த மாதிரி நடந்துக்கணும். தான் அண்ணன் பொண்டாட்டி 3 பொண்ணுங்க ஒரு பையனோட கஷ்டப்படுறாங்களேன்ற எண்ணம் என்னைக்காவது அவருக்கு வந்திருக்கா? அவரை போய் சித்தப்பான்னு கூப்பிட சொல்ற? அத்தை இல்லாம பேசாதம்மா. அதானே. ஏம்மா, அவர் எப்பவாவது எங்களுக்கு ஏதாவது வாங்கி தந்திருக்காரா? அண்ணன் பொண்ணுங்களுக்கு பட்டு பாவாடை சட்டை வாங்கி தர வேணாம், அட்லீஸ்ட் ஒரு காட்டன் சுடிதார் எதுவுமே கிடையாது. ஆனா அவர் எங்களுக்கு சித்தப்பா. உங்க சித்திக்காகவாவது நம்ம பார்க்க வேண்டாமா? அம்மா, சித்தி ரொம்ப நல்லவங்க. அவங்கள நம்ம என்னைக்குமே மதிக்கணும். ஆனா நம்ம அப்பா கூட பிறந்தவரு நம்மள புழுவ பாக்குற மாதிரில பாக்குறாரு. அதுங்க ரெண்டும் அப்படிதான் பேசும். இத பாரு, இருந்து இருந்து நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. பந்தல்ல நம்ம பக்கத்துல ஒரு பெரிய மனுஷன் இருந்தாதாண்டி நமக்கு கௌரவமா இருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? இல்லாட்டி ஊர் சிரிச்சிடும். நீ சொல்றது எனக்கு புரியுதுமா. உனக்காவது புரியுதே. அபி, நம்ம 2 பேரும் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடலாமா? வேணாமா, நீ மட்டும் போயிட்டு வா. என்னக்கா நீ? அம்மா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குடி. சித்தப்பாவோட காசு பணம் நமக்கு தேவையில்லை. ஆனா நல்லது கேட்டதுக்கு உறவுன்னு வந்து அவர் நிக்கணும். அப்பதான் சொசைட்டில நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும். அப்படி எடுத்து சொல்லு உன் தங்கைக்கு. அவளுக்கு சொல்றது இருக்கட்டும், உன்கிட்டயும் ஒன்னு சொல்றேன். எனக்கு என்னடி சொல்ல போற? இதுதான் சாக்குன்னு நீ அவங்க கிட்ட ரொம்ப ஒட்டி உறவாடாத. குறிப்பா உதவின்னு எதுவும் அவங்க கிட்ட கேட்க கூடாது. ஒரு சின்ன காரியமோ இல்ல 10 பைசாவோ அவங்க கிட்ட இருந்து நீ எதிர்பார்க்க கூடாது. எதையும் கேட்கவும் கூடாது. புரியுதா? என்னம்மா அது 4-5 நாள் ஊர்ல இல்லைன்னா இவ்வளவு ஃபைலா? மேக்ஸிமம் நானே ஃபைல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டேன் சார். செக் சாங்ஷன் பண்ண வேண்டியது மட்டும் நீங்க பார்த்து சைன் பண்ணிடுங்க. இந்த ஆபீஸ்லயே ரொம்ப ஈஸியான வேலை முதலாளி வேலைன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது அதோட கஷ்டம்.
சாரி சார், அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் வேற யாரையும் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அப்படியா? அண்ணா நகர் ப்ராஜெக்ட் என்னம்மா இது? அடுத்த வாரம் ரெக்யர்மெண்ட் 1 லேக்னு போட்டிருக்கேன். நார்மலாக 60-70 தானே ஆகும். அடுத்த வாரம் அந்த சைட்ல வாட்டர் டேங்குக்கான கான்கிரீட் போட போறோம். எக்ஸ்ட்ரா சிமெண்ட், ஜல்லி, மணல் எல்லாம் தேவைப்படும். அதான். ம், கையெழுத்து போடலாமா? போடுங்க சார். அடுத்தது கேளம்பாக்கம் ப்ராஜெக்ட். வாட் இஸ் திஸ்? ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 65,000 போட்டிருக்கு. லேண்டோட வேல்யூவே 1 லேக் தானே? இட மதிப்பீடு போடுறது தொல்காப்பியம் தான். லுக், 5 லேக்ஸ்னு போட்டிருக்கான். இடியட். எங்க அவன்? அவன் வேலை செய்யறானா என்ன பண்றான்? Shit. என்னையா வேலை பார்க்குறேன்? கேளம்பாக்கம் லேண்ட் வேல்யூ 1 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபான்னு எழுதி அனுப்பிச்சிருக்க. 13,000 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன்ல முடிய வேண்டியது. உன்னால 65,000 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கு. நீ எல்லாம் என்னையா படிச்சிருக்க? அறிவு இருக்கா? உன்னை நம்பி நான் பேப்பர்ல கையெழுத்து போட்டேன்னா கம்பெனி இழுத்து மூடிட வேண்டியதான். இப்படிதான் எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு இருக்கியா? சாரி சார். சாரியா? சாரின்னா முடியிற விஷயமா இது? 52,000 ரூபாய். உன்ன மாதிரி முட்டாள் எல்லாம் வச்சு மாரடிக்க வேண்டியதா இருக்கையா? நிலத்தோட வேல்யூ அசஸ் பண்ணும்போது தூங்கிட்டு இருந்தியா? ஃபைல் வேற ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிருச்சு. ரிஜிஸ்டர் வேற பார்த்திருப்பாரு. 1/2 லட்சம் ரூபாய். உன்ன மாதிரி மூளை இல்லாதவனை முட்டாளை வச்சுக்கிட்டு நான் மாரடிக்க வேண்டியது இருக்கு. அபே, உடனே இவனுக்கு சஸ்பென்ஷன் லெட்டர் ரெடி பண்ணு. சார், ஒரு நிமிஷம். சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வேலை பார்க்குறா. அவ மூலமா அந்த ஃபைல் கையெழுத்து ஆயிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். கையெழுத்து போடலனா அதை மாற்ற முடியுமான்னு கேட்போம். நீ ஏன் எங்க நின்னுட்டு இருக்க? முதல்ல ஆபீஸ் விட்டு போய. உன்ன மாதிரி பொறுப்பில்லாத ஆள்லாம் இந்த ஆபீஸுக்கு தேவையில்லை. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பொறுமை? 52,000 ரூபாய். இந்த இடியட்டோட 6 மாச சம்பளம். கெட் அவுட் ஐ சே. சார் சார், ஒரு நிமிஷம். யூஸ்லெஸ் ஃபெலோ. ஹலோ, மிஸ்ஸஸ் பவானின்னு சீனியர் கிளர்க் இருக்காங்களா? நான் உங்கள் ஃப்ரெண்ட் அபி பேசுகிறேன். கொஞ்சம் ஃபோனை அவங்க கிட்ட கொடுங்களேன். ஹலோ, நான் அபி பேசுகிறேன் பவானி. நல்லா இருக்கேன். எங்கள் கம்பெனி ஃபைல் ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு. ஆமாம், அப்படியா? உங்கள் டேபிளில் தான் இருக்கா? தேங்க் காட். ரெஜிஸ்ட்ரார் கையெழுத்து போட்டாரா? இன்னும் இல்லையா? சரி, அதை கொஞ்சம் நிறுத்தி வைக்க முடியுமா? லேண்ட் வேல்யூ 1 லட்சம் போடுறதுக்கு பதிலாக 5 லட்சம் போட்டிருக்கு. அதை கொஞ்சம் மாற்றணும். என்னது, மாற்ற முடியாதா? ஆஹா, புது பத்திரம் எழுதணுமா? சரி, அதுக்கு எவ்வளோ செலவாகும்? பரவாயில்ல, 2,000 தானே. அது மாற்றி எழுதிடலாம். அதை கொஞ்சம் நிறுத்தி வைங்க. நான் லாயரை அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். பாய். சார், நல்ல வேலை சார். 2,000 ரூபாய் தான் ஆகுமா? மாற்றி எழுதிடலாம். புது பத்திரம் எழுதணும். உன்னோட அஜாக்கிறதுனால என்ன நடந்துச்சு பாத்தியா? இன்னைக்கு அபிமத்திரம் இல்லைன்னா இந்த கம்பெனியோட குட்வில் என்னதுக்காரது? என்னோட மூஞ்சி எங்க போய் வச்சுக்கிறது? இந்த ஃபைல் மத்திரம் அங்க கையெழுத்தாயிருந்தா எனக்கு 52,000 ரூபாய் நஷ்டம் வந்திருக்கும். யூ ஆர் சஸ்பெண்டட். கெட் அவுட். சார் ப்ளீஸ் சார், தப்பு பண்ணாதவங்கன்னு யாரும் இல்லை. அதான் இப்போ தப்பை சரி பண்ணியாச்சே. இதுக்கு மேல சஸ்பென்ஷனுங்கிறது ஜாஸ்தி சார். இப்போ என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அதுக்காக மன்னிச்சு விட சொல்றியா? தப்பை சரி பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு சார் தண்டனை? ஓகே ஓகே, சஸ்பென்ஷன் வேணாம். ஆனா அந்த 2,000 ரூபாய் இவனோட சேலரியில தான் பிடிக்கணும். அதுவும் இந்த மாசமே பிடிக்கணும். நோ மோர் டாக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? சரி மிஸ்டர் தொல்காப்பியன், நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அதான் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டார்ல. கமான், சியர் அப். முத்தப்பா, அம்மா. பாஸ்க்கு உடனே ஒரு ஸ்பெஷல் காஃபி கொண்டு வரணும். சரிம்மா. ஓகே, அப்புறம் சூடா இருக்கணும். சரிங்கம்மா.
சார் ஆ, லாஸ்ட் ஃபைல். இருக்கிற டென்ஷன்ல ஒரு காஃபி குடிச்சேன். சார் ஃபர்ஸ்ட் காஃபி சாப்பிடுங்க. தேங்க்யூ. அப்புறம் அபி, வேற ஏதாவது பேசணுமா? இல்லை சார். இல்லம்மா, ஏதோ சொல்ல வந்த. கமான் டெல் மீ. போன தடவை வந்து என்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. வெரி குட். உங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உனக்கு? என்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரின்னு சொல்லலாம் தான் நானும் நினைக்கிறேன். சரின்னு சொல்ல நினைக்கிறியா? முதல்ல சம்மதம்னு சொல்லு. உன் கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட தயங்காம கேளு. உன்னோட கல்யாணம் என் பொண்ணோட கல்யாணம் மாதிரி. அதெல்லாம் வேண்டாம் சார். உங்க ஆசீர்வாதமும் வாழ்த்தும் போதும். ஆசீர்வாதம் வாழ்த்து மட்டும் உன்னோட கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல. நீ கேட்காட்டாலும் என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. நான் தர்ற பணத்தை ஏனான்னு நினைக்காத, கடனா வச்சுக்க. உன்னால எப்ப திருப்பி தர முடியுமோ அப்ப திருப்பி கொடு. அதை தவிர கம்பெனி சார்பா நாங்க உனக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணா அதை மறுக்க கூடாது. சார் எதுக்கு அதெல்லாம்? ஐ ஆம் சாரி. இந்த பண விஷயம் இதோட சஸ்பெண்டட். ஓகே? இப்ப சொல்லு, பையன் யாரு, என்ன வேலை பார்க்கறான்? பெரியமா, வாங்க பெரியமா, எப்படி இருக்கீங்க? நல்லா அக்காலாம் இருக்கேன். எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. எங்க கிளம்பிட்டீங்க? பிரியாவை கம்ப்யூட்டர் சென்டர்ல டிராப் பண்ண போறேன். அப்படியா? வாங்க பெரியமா. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. பெரியமா, ஆ? நான் கிளாஸ் முடிச்சிட்டு வர வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும். இங்கே இருக்கேன், சீக்கிரம் வந்துடு. சரி. ஆ வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன். உட்காருங்க. பரவாயில்ல. சொந்த பந்தம்னு இருக்கோம், அடிக்கடி வந்து போகாம இப்படி அத்திப்பூத்த மாதிரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரீங்களே நீ. எங்கெங்க காலையில எழுந்தா பொழுதன்னைக்கும் வேலையே சரியா இருக்கு. ஆ எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. எனக்கு பாருங்க, ஒரு இடம் போக முடியல, வர முடியல. உட்காருங்க. சாரதா எங்க? ஆ நீங்க உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். சாரதா. என்னங்க? அண்ணி வந்திருக்காங்க. அக்கா வந்திருக்காங்களா? எங்க? ஏய் எங்க போற? இப்பதானே அக்கா வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. வந்தா என்ன, கொஞ்ச நேரம் தான் ஹாலில் உட்காரட்டுமே. உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி பாசத்தை பொழியணுமாக்கும். என்னங்க நீங்க? அவங்க எப்போதானே இந்த வீட்டுக்கு வராங்க? ஆ தினம் தினம் வர்றாங்கறியா? தபார், ஏதாவது பெரிய டிமாண்டோட வந்திருக்க போறாங்க. நீ ஒரு லூசு, எதையாவது உலகை தொலைக்க போறேன்னு தான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். அவங்க உங்க அண்ணி. பொல்லாத அண்ணி. அண்ணனே பொண்டாட்டி பிள்ளை வேணான்னு ஓடி போயிட்டாரு. அண்ணி அண்ணி. இதை பார், வந்தவங்க கிட்ட அனுசரணையா 4 வார்த்தை பேசி சட்டு புட்டுன்னு அனுப்பி வைக்க பாரு. காசு பணம் ஏதாவது கேட்டா முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு என்ன காட்டு, நான் பாத்துக்கிறேன். ஏய் என்ன பண்ற? வந்தவங்களுக்கு ஒரு ஜூஸாவது கொடுக்கணும். ஆ, ஆ. வரா. அக்கா வாங்க வாங்க. நல்லா இருக்கியா சார்? நல்லா இருக்கேங்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இந்தாங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம்? வெயில வந்திருக்கீங்கல்ல, சும்மா குடிங்க. ஹலோ, நான் தான் திருவேங்கடம் பேசுகிறேன். நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கியா? ஆ பேங்க்கில் இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்தாச்சு. நீ ஏதாவது ரிலீஸ் பண்ணா தான் உண்டு. பேர் தான் ஏன் பெத்த பேர். இதை புரிஞ்சிக்காம எல்லாரும் நம்மக்கிட்ட ஏதோ பணம் கொட்டி கிடக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் நிலைமை எப்படியே போச்சுன்னு வையே, கூடிய சீக்கிரம் இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு காசி ராமேஸ்வரன் போய் தொலை வேண்டியதான், வேற வழியே இல்லை.
ஆ சீக்கிரம் ஏதாவது ரிலீஸ் பண்ணியா? ஆ என்ன அன்னைக்கு ஜூஸ் கொடுத்தியாக்கா? என்னண்ணே, என்ன விசேஷம்? வெயில்ல வீடு தேடி வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. அபிக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்கோம். ஒரு இடம் தோத அமைஞ்சிருக்கு. அப்படியா?